முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நாளை பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி செல்கிறார். அப்போது குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை அவர் தர இருக்கிறார். குறிப்பாக புயலினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும், மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர் வழங்க இருக்கிறார். இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா வணக்கம். தற்போது தமிழக அரசு சார்பா மத்திய அரசிடம் பன்னீர்செல்வம் வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, இது குறித்து சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தினுடைய, அதாவது இப்ப வரதா புயல் தமிழகத்தை தாக்கியுள்ளது, அதற்கான நிவாரண தொகையும் அவர் கேட்க இருக்கிறார். ஏற்கனவே முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் உடனடி நிவாரணம் வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் நாளை சந்திக்க உள்ளார். பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டாலும் 3 கோரிக்கைகள் பிரதானமாக இதில் வைக்கப்படுகின்றன. ஒன்று, அதாவது வரதா புயலுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டியும், அதே போல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய திருவுருவ வெங்கல சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கவும், இதற்கான இந்த 3 கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அவர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கொடுக்கிறார். ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அந்த கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இரங்கல் தெரிவிக்கப்பட்டவுடன் அன்றைய தினமே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் பாரத ரத்னா விருதை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கொடுக்க வேண்டும். அதே போல் நாடாளுமன்ற வளாகத்தில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும். 15 கோடி ரூபாய் செலவில் இங்க நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என்ற அதாவது தீர்மானங்கள் அன்றைய அமைச்சரவை கூட்டத்திலேயே போடப்பட்டன. அந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய நகல் அந்த கடிதத்தையும் தற்போது நாளை அவர் பிரதமரிடம் அளிக்க உள்ளார். இதற்காக நாளை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நாளை டெல்லி சென்றுவிட்டு நாளை இரவே சென்னை திரும்புகிறார். ராஜா, நாளை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் வேறு அமைச்சர்கள் யாராவது உடன் செல்கிறார்களா? இது குறித்த விவரங்கள் இருக்கா? அமைச்சர்கள் குறித்த விவரங்கள் இல்லை. இது வரதா புயலின் தாக்கம் என்பது ஏற்கனவே வருவாய்த்துறையினர் தான் அதற்கான எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்பது குறித்து முழுவதுமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டுள்ளார். வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால், அதே போல வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் ஏற்கனவே எவ்வளவு சேதங்கள், புயலினால் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து அவர்கள் விரிவாக ஆய்வு நடத்தியுள்ளனர். அதே போல் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் 2 நாட்கள் இங்க வரதா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். எவ்வளவு சேத விவரங்கள் என்றும் தெரிவித்தனர். அன்றைய தினமே அவர் 1000 கோடி ரூபாய் உடனடி நிவாரணம் என்று கேட்டிருந்தார். இந்த நிலையில் நாளை முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் மற்றும் வருவாய்த்துறை உயரதிகாரிகள் முதலமைச்சருடன் செல்வதாக கூறப்படுகிறது. ராஜா, இப்ப மத்திய அரசிடம் முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்க இருக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க ராஜா. முதலில் 3 பல்வேறு கோரிக்கைகள் என்று தமிழக அரசினுடைய செய்தி குறிப்பு என்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த குறிப்பில் தமிழ்நாட்டில் வரதா புயலால் ஏற்பட்ட சேதத்திற்கு மத்திய அரசு நிவாரணம் அளிக்கவும் மற்றும் தமிழ்நாடு சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அளிக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2 கோரிக்கைகள். ஒன்று, நாடாளுமன்ற வளாகத்தில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ சிலையை அங்கு நிறுவ வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பாரத ரத்னா விருது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அஇஅதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆருக்கு, ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு ஏற்கனவே பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு வெங்கல சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதை மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் நாடாளுமன்றத்தில் அவருக்கான அந்த வெங்கல சிலை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதே போல் தற்பொழுது செல்வி ஜெயலலிதாவிற்கு அங்கு வெங்கல சிலை வைக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சரவை கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதே கருத்து, பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், வெங்கல சிலை அமைக்க வேண்டும், அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று அன்றைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தையும் அவர் வலியுறுத்துவார் என்று தெரிகிறது. நாளை தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அரசில் கொடுக்கப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் வரதா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட சேதத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல் பல்வேறு தமிழகத்தின் நலன் சார்ந்த பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும். இவைதான் நாளை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக உள்ளது.
ராஜா, இப்போ வார்த்து புயலால சென்னை மாநகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்ப முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்பார். அது மட்டும் இல்லாமல் மத்திய குழு இதன் பிறகுதான் சென்னை மாநகரம் வருமா? இது குறித்த விவரங்கள் ராஜா. முதலில் இந்த புயல் பாதிக்கப்பட்டவுடன் உடனடி பேரிடர் நிதியிலிருந்து உடனடியாக 1000 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டும் என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வந்து அன்று இரவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதினார். 1000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டது உடனடி நிவாரணமாக. அப்படி இருக்கும் பொழுது மொத்த சேத மதிப்புகள் எவ்வளவு என்பது குறித்து வருவாய்த்துறை ஏற்கனவே அந்த சர்வே எடுத்துள்ளனர். எவ்வளவு மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, அதற்கான விவரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 30,000 மரங்கள் சென்னையில் மட்டுமே இந்த புயலால் சேதமடைந்துள்ளன. மின்கம்பங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. அதே மாதிரி மின் டிரான்ஸ்பாண்டர், இதே போல் பல்வேறு இங்க இந்த சேதமடைந்த விவரங்கள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் பார்த்து அதன் பிறகுதான் நாளை சந்தித்த பிறகுதான் எவ்வளவு இங்கு கேட்கப்பட்டது என்பது குறித்து தெரியும். அதன் பிறகு இவர்கள் உதாரணத்திற்கு ஒரு தொகை, இவ்வளவு தொகை இங்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்று இவர்கள் தெரிவித்த பிறகு மத்திய குழு இங்கு உடனடியாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து, இவர்கள் கேட்ட தொகை சரியா என்பது குறித்து ஆய்வு, இந்த சேதங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அங்கு மத்திய குழுவினர் இங்கு ஆய்வு செய்வார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு பெய்த இந்த கனமழை மற்றும் சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கையும் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அதன் பிறகுதான் அவர்கள் எவ்வளவு என்று முடிவு செய்தனர். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியை நாளை இவர் பார்க்கும் பொழுது மத்திய குழுவை சென்னைக்கு வருவதற்கு, இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்கு அவர் வலியுறுத்துவார். அந்த அடிப்படையில் அவர்கள் வந்த பிறகு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படும் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ராஜா, இப்போ இந்த கோரிக்கைகள் தவிர வேற தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகள் அவர் முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியை மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சந்திக்கும் பொழுது அந்த மெமரண்டம் கொடுக்கப்பட்டது. அதில் பல்வேறு அத்திக்கடவு திட்டம், அதே போல் மீத்தேன் கைவிட வேண்டும், இது போன்ற பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே, அதே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது குறித்த பல்வேறு கோரிக்கைகள் அந்த முதலமைச்சருடைய அந்த மெமரண்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதே போல் அதே போன்ற ஒரு தமிழகத்தின் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றும் என்பது குறித்த பல்வேறு இங்குள்ள திட்டங்கள் குறித்த அந்த அறிக்கையும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் கொடுக்கலாம் என தெரிகிறது.